சரி, சாப்பிடறதுக்கு என்ன இருக்கு? எதுவும் இருக்காதுன்னு தெரிஞ்சதானே இங்க வந்திருக்க. என்ன சொல்ற கதிர்? இவங்க எல்லாம் இங்க வேலை செய்ய மாட்டேன்னு சொல்றதுக்கு நீ தானே காரணம். அப்படியா? என்ன கதிர் பழைய ஏமேல தூக்கி போடுற? எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லப்பா. நீ முதலாளி ஆகி இந்த ஹோட்டல் வர ஆரம்பிச்சிருக்க. வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு உனக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நீ என்னடானா என்னென்னமோ பேசுற? ஏய், வாய மூடு. ஏய், என்னடா கத்துற? வாய முடியா. நீ எல்லாம் பேசவே கூடாது. இவங்களெல்லாம் வேலை செய்ய விடாம பண்ணி என் வளர்ச்சியை தடுத்துடலான்னு திட்டம் போட்டிருக்கீங்க. அது நடக்காது. இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்ல போனா. அடடடடடா, வளர்ச்சியா? பகல் கனவு காண்றான் பாருங்க. கதிரு, இந்த ஹோட்டல்ல நீ கடுமையா உழைச்சு சக்சஸ்ஃபுல்லா நடத்தி என் கடன் எல்லாம் அடைச்சதுக்கு அப்புறம் தான் நீ 1 ரூபா கூட லாபம் பார்க்க முடியும். அது வரைக்கும் நீ கடனாளி தான். சாதிச்சுட்டு வளர்ச்சி அது இதுன்னு பேசு. என்ன அழிச்சு வளர விடக்கூடாதுன்னு இதெல்லாம் பண்ணிருக்கேங்கிறத நீ ஒத்துக்கிறல்ல? ஆமா, நான் தான் காரணம். ஆனா இத ஒன்னு அழிக்கிறதுக்காக இல்ல, அந்த ரகுராம் அழிக்கிறதுக்காக. நீ தேவையே இல்லாம இதுல வந்து சிக்கிக்கிட்ட மாதிரி தான் இருக்கு. ரகுராம வீழ்த்துறதுக்கு உன்னை நரி மாதிரி பகடக்காய பயன்படுத்திக்கிட்டேன். அவ்வளவுதான், புரியுதா? இப்ப புவனேஸ்வரி, நான் கோட் சூட்லாம் போட்டுட்டு நிக்கிறதுனால மத்த எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்காத. இது நான் ஏத்துக்கிட்ட கடன். இதுல என் குடும்பமே இன்வால்வ் ஆயிருக்கு. முக்கியமா என் மாமா. அவரை காப்பாத்துறதுக்காக நான் எந்த லெவலுக்கு வேணாலும் போவேன். இவங்களை வேலை பார்க்க விடாம செஞ்சுதானே இந்த ஹோட்டலை நடக்க விடாம பண்ண பாக்குற. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. இனி நான் என்ன பண்ண போறேங்கிறத மட்டும் பொறுத்திருந்து பாரு. சார், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இவங்க கேட்குற மாதிரி சம்பளத்தை நம்ம கொடுத்தாலும் இவங்க ஒழுங்கா வேலை செய்ய மாட்டாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் ஏற்கனவே வேலை போயிட்டாங்க. இவங்களை வச்சாலாம் ஹோட்டல் நடத்துறது தற்கொலைக்கு சமம். அதனால நம்ம வேற ஆட்களை தான் ரெடி பண்ணணும். சரி, நான் வெளியே போய் வேற ஆளுங்களை கூப்பிட்டு வரேன். நீங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. என்ன மீறி எவனும் இந்த ஹோட்டலுக்கு வரமாட்டான். வருவாங்க. ஹோட்டல் நடக்கும். நீ பார்க்க தானே போற. அண்ணே, பகல் கனவு காண்றானே. வாங்கன போலாம். சொல்லுதானா? கதிரு, நான் தாண்டா அத்தை பேசுறேன். என்ன வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஆமாடா, மாயாவும் நானும் வீட்டுக்கு வந்திருக்கோம். கதிரு, வீட்டுல ஒரு பூஜை வச்சிருக்கோம்டா. நீயும் தனாவும் கண்டிப்பா வரணும்டா. ஏன் அத்தை? ஆமா கதிரு, நீங்க 2 பேரும் இல்லாம நாங்க மட்டும் தனியா எப்படி பூஜை பண்றது? கதிரு. இல்ல அத்தை, தப்பா எடுத்துக்காதீங்க. மாமா சொல்ல மீறி நாங்க வர்றது நல்லா இருக்காது. என்னவோடா, நீயும் வீட்டுல இருக்கும்போது நாங்க வந்திருக்கணும். சரி, நான் உன்கிட்ட நேர்ல பேசுறேன். இன்னைக்குதான் முத நாள் வேலைக்கு போயிருக்கியாமே. கோட்டை சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு சிஎம் மாதிரி போயிருக்கியாமே. ஆமாடா, ஏன் உன் குரல் ஒரு மாதிரி இருக்கு? அங்க ஏதாவது பிரச்சனையா? அந்த புவனேஸ்வரி வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டா. முதல் நாள் வேலைக்கு வந்து நிற்கும் போதே வேலைக்கு யாரையும் வரவிடாம பண்ணிட்டா. இப்போ அந்த ஹோட்டல்ல எந்த வேலையும் நடக்கல. சமைக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை. வேலைக்கு ஆளுங்களை தேடி ரோடா அலைஞ்சிட்டு இருக்கேன். ஐயோ, என்னப்பா சொல்ற? பெரியம்மா, என்னாச்சு? என்கிட்ட கொடுங்க. என்னாச்சு கதிர்? இங்க யாருமே வேலைக்கு வர மாட்டேறாங்க மாயா. நிறைய பணம் சம்பளம் கேட்குறாங்க. கேட்குற சம்பளத்தை கொடுக்கலன்னா மறுபடியும் பிரச்சனை பண்ணுவாங்க. இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மாயா. அதான் நான் உள்ளூருக்குள்ளேயே மாஸ்டர், சப்ளையர், கிளீனர்னு வேலைக்கு ஆளுங்களை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே, நீங்க தனாவை பார்த்துட்டு கிளம்புங்க. நான் அப்புறமா பேசுறேன். வேலைக்கு ஆளுங்களை வேற தேடணும். எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க? நாங்க எதுக்கு வந்தோமா? நீங்க ஒழுங்கா வேலை பார்த்து வீட்டுக்கு சம்பளத்தை கொண்டு வந்து கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில தானே நாங்க வீட்ல இருக்கோம். இங்க வந்து வேலை செய்ய மாட்டோம்னு அராஜகம் பண்ணிட்டு இருக்கீங்க. இத்தனை வருஷமா நமக்கு சோறு போட்ட ஹோட்டல்ல நடத்த விடாம பண்ணிட்டு இருக்கீங்க. நீ சம்பளம் வாங்கி பாதி காசை குடிச்சிட்டு மீதியை தான் கொண்டு வருவ. அதுல தான் நான் குடும்பம் நடத்துறேன். இப்ப அதுவும் வராம போச்சுன்னா என்ன பண்றது? நான் எப்படியா பிள்ளைங்களை வளர்க்கறது? அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் நம்ம குடும்பத்தை நடத்துறது நீதானடா.
நீ வேலைக்கு போலனா நான் என்ன பண்றது? அதான் நானும் வேலைக்கு வந்துட்டேன். சரியான முடிவு எடுத்துட்டு வந்திருக்கீங்கம்மா. இதை பாருங்க, இது வேற பிரச்சனை. இவங்க ஏதோ பொய் சொல்லி உங்களை கூட்டு வந்திருக்காங்க. நீங்க எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போங்க. இங்க பாருங்க, நீங்க வேலை பார்க்கலனா இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இனிமே இங்க வேலை பார்ப்பாங்க. யாரு இவங்க வேலை பார்க்க போறாங்களா? சிரிக்காதீங்க, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நீங்க வேலை பார்க்க மாட்டேன்னு சொன்னது தப்பு. இதை நீங்க தெரியாம பண்ணல, தெரிஞ்சுதான் தப்பு பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு புவனேஸ்வரி பணம் கொடுத்ததுனால தான் நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க. அவங்களுக்காக இத்தனை வருஷம் உங்க எல்லாருக்கும் வேலை கொடுத்த இந்த ஹோட்டலையே மூடணும்னு நினைக்கிறீங்களே, தப்பு இல்லைங்களா? நீங்க கேட்ட சம்பளத்தை நாங்க கொடுத்துடுறோம். ஆனா அந்த புவனேஸ்வரி பேச்சை கேட்டு நீங்க மறுபடியும் பிரச்சனை பண்ண மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? கதிர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஹோட்டலை திறந்திருக்காருன்னு தெரியுமா உங்களுக்குலாம்? அதனால இனிமே இந்த ஹோட்டலுக்கு நீங்க தேவையில்லை. உங்க குடும்பத்துல உள்ளவங்களை வச்சே நாங்க ஹோட்டலை நடத்திக்கிறோம். நம்ம முன்னேறணுங்கிறதுக்காக நீ கஷ்டப்படுற. நீ தானே கஷ்டப்படும் போது நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? நீ மேனேஜரா இருந்து வெளியில இருக்க வேலையை பாத்துக்கோ, நான் ஷெஃபா இருந்து கிச்சன் வேலையெல்லாம் பாத்துக்கிறேன். மாயா, அம்மா இவங்கெல்லாம் அப்பாவுக்கு தெரியாம ஹோட்டலுக்கு வர முடியாது. ஆனா என்னால வர முடியும்ல. நானும் உன் கூடவே இருந்து உழைக்கிறத விட வேற என்ன சந்தோஷம் கிடைச்சிட போகுது? சரியா சொன்னதனா, 2 பேரும் சேர்ந்து உழைச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் முன்னேறிடுவீங்க. தம்பி, இந்த ஹோட்டலை காப்பாத்துறதுக்கு நீயும் உன் குடும்பமும் பட்ட கஷ்டத்தை நான் பார்த்துக்கிட்டு தான்ப்பா இருந்தேன். இனிமே நீங்க மேனேஜர் இல்லப்பா, இனிமே நீ என்னோட பார்ட்னர். சார் என்ன சார் சொல்றீங்க? 50 லட்சம் ரூபா கடன் பணத்தை நான் கட்டுறேன்னு நீ சொன்னப்பவே உன்னை நான் என் புள்ள மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்ப்பா. இனிமே உனக்கு மாச சம்பளம்லாம் கிடையாது. இந்த ஹோட்டல்ல எவ்வளவு லாபம் வருதோ அதுல பாதி உனக்கு கொடுத்துறேன்ப்பா. ஐயோ சூப்பரா! உன் நல்ல மனசுக்கும் உன் ஃபேமிலியோட நல்ல எண்ணத்துக்கும் இந்த ஹோட்டல் ரொம்ப நல்லா வந்துரும்பா. அப்படி போடுங்க. இப்பதான் நீங்க நல்லா வருவீங்கன்னு பெரியம்மா சொன்னாங்க. உடனே நல்லது நடந்துருச்சு. நீ பார்ட்னர் ஆயிட்டங்கிறதுக்காக எனக்கு சம்பளம் எல்லாம் கொடுக்காம இருக்க கூடாது. நான் மாஸ்டரா வேலை பாக்குறதுக்கு எனக்கு கரெக்டா சம்பளம் கொடுத்துடணும்னு பாரு.